ஹாய் ஹலோ வெல்கம் டு கீதூஸ் லைப்ரரி. இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா டிவிஎஸ் என்டார்க் XT 125 அதை பற்றின ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ இது நான் எங்கே எடுத்தேன்னா கோச்சடா சைடு போகிற வழியில் இருக்க பாண்டியன் மோட்டார்ஸ் அங்கே தான் நான் வந்து வாங்கினேன். ஸோ இதோட லுக் வந்து ஸ்டைலிஷாக இருந்தது. ரெண்டாவது இதோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும்னு நிறைய எனக்கு சஜஷன்ஸ் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து இதை ஷோரூமில் போய் பார்த்தோன்னே எனக்கு அதோட அவுட்லுக் ரொம்பவே பிடிச்சிருந்தது. உடனே வந்து புக் பண்ணிவிட்டு அன்னைக்கே எடுத்தாச்சு. ஸோ மார்ச் 1 நான் எடுத்திருந்தேன். இதோட ரிவ்யூ வந்து 1 மந்த் யூஸ் பண்ணிட்டு தான் இதோட ரிவ்யூ போடணும் அப்படின்றதுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நான் இதுக்கு முன்னாடியும் டிவிஎஸோட பிராண்ட் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். டிவிஎஸ் வீகோ யூஸ் பண்ணேன். அது கிட்டத்தட்ட 2011 வாங்கி 2023 இப்போ வரைக்குமே அதை தான் நான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். இந்த வண்டி வாங்குற வரைக்குமே அது இன்னுமே நல்லா தான் இருக்குது. ஸோ எனக்கு டிவிஎஸ் கம்பெனி மேலே ஒரு நல்ல ட்ரஸ்ட் வந்ததுக்கு காரணமே அந்த டிவிஎஸ் வீகோ தான். ஸோ அந்த வண்டி வந்து எனக்கு ரொம்ப ஃபேவரேட்டான ஸ்கூட்டி அது. ஸோ அது ஒரு சின்ன ஆக்சிடென்ட்னால ஓரளவுக்கு எனக்கு அதோட ஸ்டார்டிங் ட்ரபிள் ஆச்சு. அதனால் சரி இதுக்கப்புறமும் நம்ம 10 இயர்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு, இன்னும் புதுசாக ஒரு பைக் எடுக்கலாம் அப்படின்ற ஒரு தாட் வந்ததுக்கப்புறம் தான் இந்த டிவிஎஸ் என்டார்க் எடுத்தேன். ஸோ அது பார்த்திங்கன்னா வீகோ வந்து 110cc, நம்மளுக்கு இங்கே டிவிஎஸ் என்டார்க் பார்த்திங்கன்னா இது வந்து 125cc. ஸோ பர்ஃபார்மன்ஸு பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குது. எவ்வளோ ஸ்பீடு போனாலும் நம்ம ஸ்பீடாக போகிறோம் அப்படின்ற ஒரு தாட் நம்மளுக்கு வரவே மாட்டேங்குது. ஸ்பீடா மீட்டரை பார்த்தா மட்டும்தான் நம்ம இவ்வளோ ஸ்பீடு போகிறோமானே தெரியுது. ஸோ அந்தளவுக்கு ஸ்மூத்தாக ஒரு நல்ல ஸ்பீட் பர்ஃபார்மன்ஸ் இருக்குது. ரொம்ப ஸ்பீடாக போகும்போது சம்டைம்ஸ் இந்த வாப்ளிங் ஃபீலு இல்லைனா ஒரு மாதிரி சர்க்கார ஃபீல்லாம் சம்டைம்ஸ் இருக்கும். ஸோ இந்த வண்டியில் அந்த மாதிரி எந்த ஒரு இதுவும் நான் பார்க்கல. ரொம்பவே பிடிச்சிருந்தது. இதோட பர்ஃபார்மன்ஸை பார்த்திங்கன்னா வாவ், ஒரு பைக் ஓட்டுற ரேஞ்சுக்கு இருந்தது. ஒரு லேடிஸும் ஓட்டக்கூடிய அளவுக்கு ஒரு ஸ்போர்ட்ஸ் பைக் ரேஞ்சில் இருக்குது. ஸோ அதனால் எனக்கு இந்த டிவிஎஸ் என்டார்க் வந்து ரொம்பவே ஃபேவரட்னு சொல்லுவேன். ஸோ இது 1 மந்த்துக்கு அப்புறம் தான் நம்ம ரிவ்யூ கொடுக்கணும். உடனே ஓட்டிட்டு ஒரு 1 வீக்கில் கொடுத்தா அது வந்து சாலிடாக இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு தான் இது 1 மந்த்துக்கு அப்புறம் இந்த ரிவ்யூ கொடுக்கணுன்னு நான் ரொம்பவே முயற்சி பண்ணியிருக்கேன். ஸோ ஒவ்வொரு விஷயத்தையும் மைனூட்டாக செக் பண்ணி தான் உங்களுக்கு நான் ரிவ்யூ கொடுக்க போகிறேன். ஸோ ஃபுல்லாக இந்த வீடியோவை பாருங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களோட சப்போர்ட்டு கொடுங்க. ஸோ இதில் ஏதாவது நான் சொல்கிற விஷயங்கள் கான்ட்ரவர்சி இருந்ததுன்னா நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் கூட சொல்லலாம். ஸோ இதோட அவுட்லுக் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. நான் வந்து எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் எதுவுமே பண்ணாமல் தான் ஃபஸ்ட்டு வச்சுருந்தேன். ஸோ சப்போஸ் மலையில் எங்கேயாவது நம்ம ஸ்டாண்டு போட்டு நிப்பாட்டுறோம், சாஞ்சிருச்சு அப்படின்னா அந்த எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் ஒரு சேஃப்டி கார்டு இருந்ததுன்னா அது ரொம்பவே நம்மளுக்கு நல்லா இருக்கும்னு நான் வந்து எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் அதுக்கப்புறம் நான் போட சொல்லி போட்டாச்சு. ஸோ இது பார்த்திங்கன்னா இதில் வந்து டபுள் டிஸ்பிளே இருக்கும் இந்த பைக்கில். ஸோ டபுள் டிஸ்பிளேன்னும்போது உங்களுக்கு ஒரு டிஸ்பிளேயில் உங்களுக்கு அந்த ஸ்பீடு செக்கு, அதுக்கப்புறம் வந்து இதில் 2 மோடு இருக்குது. ஒன்று வந்து ஸ்ட்ரீட் மோடு இருக்குது, இன்னொன்று வந்து ஸ்போர்ட்ஸ் மோடு இருக்குது. ஸோ அது 2 மோடில் நம்ம எந்த மோடு வேணுன்றதை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ மோஸ்ட்லி நம்ம ஸ்ட்ரீட் மோடு நம்ம ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப டிராஃபிக்கான ஏரியாவில் போகிறீங்க, ட்ரைவ் பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்ட்ரீட் மோடு எடுத்தாங்கன்னா ரொம்பவே ஓகே. ஏன்னா அது ஃப்ளூயல் கன்சப்ஷன் கொஞ்சம் நம்மளுக்கு அஃபோர்டபுளாக இருக்கும். அதனால் மேக்ஸிமம் வந்து ஸ்ட்ரீட் மோடே ட்ரை பண்ணலாம். நீங்கள் உங்கள் ஃபோனை டிவிஎஸ் கனெக்ட்னு ஒரு ஆப் டவுன்லோட் பண்ணிவிட்டு அந்த ஆப்போட கனெக்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களோட ரைடு எல்லாத்தையும் பார்த்துக்கலாம். அதே மாதிரி மேப் போட்டும் பார்த்துக்கலாம். ஸோ லாஸ்ட்டு எங்கே ட்ரைவ் பண்ணீங்க எல்லாமே உங்களுக்கு ட்ரைவ் ஹிஸ்ட்ரியில் வந்துடும். ஸோ அதுவும் ரொம்பவே ஒரு ஈஸியான ஒரு அப்ளிகேஷன். ஸோ அதையும் நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். டிவிஎஸ் என்டார்க் இதில் ஸ்டார்ட் பண்ண உடனே நம்மளுக்கு என்ன வரும்னா 2 டிஸ்பிளே வந்துடும். இந்த 2 டிஸ்பிளேலையும் ஒரு சைடு நம்மளுக்கு ஹாய் ரைடர்னு வரும். அதே மாதிரி ஹெல்மெட் போட சொல்லி ஒரு சிம்பிள் வரும். அப்புறம் சர்வீஸ் ரிலேட்டடாக சிம்பிள் வந்துடும். டியூ ஃபார் சர்வீஸ்னு வந்துச்சு. எனக்கு இது வந்து ஒரு 500 கிலோமீட்டர் ரீச் ஆனோடனே இந்த டியூ ஃபார் சர்வீஸ் வந்துருச்சு. இதுலேயும் நம்மளுக்கு என்னென்ன மோடு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்போர்ட்ஸ் மோடு, அதுக்கப்புறம் இது பேட்ரி வோல்டேஜு, அப்புறம் லாஸ்ட் என்ன நம்ம ரைட் பண்ணோம் அந்த ஹிஸ்ட்ரி வரும். இதுக்கப்புறம் இந்த ஸ்ட்ரீட் மோடு. ஸோ மோஸ்ட்லி இந்த ஸ்ட்ரீட் மோடு நம்மளுக்கு வந்து வச்சுக்கிறது பெட்டர். அதுக்கப்புறம்
இந்த சைடு உங்களுக்கு எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் இது வந்து டோட்டல் ட்ரிப்பு வந்துரும். இந்த சைடு எப்பவும் போல நம்மளுக்கு ஃப்ளூவல் வந்துரும். ஸோ இதில பார்த்தீங்கன்னா, எப்பவும் போல ஆன், ஆஃப், ஆன் வந்துரும். ஸோ இதில இண்டிகேட்டர் பார்த்தீங்கன்னா, சைடு ஸ்டாண்டு போட்டிருந்தா சைடு ஸ்டாண்டு இண்டிகேட்டர் காமிக்கும். இப்போ பாருங்க நான் போடுறேன். சைடு ஸ்டாண்ட் இண்டிகேட்டர் காமிக்குதா? ஸோ சைடு ஸ்டாண்ட் இண்டிகேட்டர் இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணாலும் ஸ்டார்ட் ஆகவே ஆகாது. ஸோ ஸ்டார்ட் ஆகாது. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, சைடு ஸ்டாண்ட் அந்த இதை எடுத்தால் தான் நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதே மாதிரி இப்போ மூவிங்லேயே இருக்குது, நீங்கள் வந்து ஸ்டாண்டை வந்து போட்டிங்க அப்படின்னா உடனே ஆஃப் ஆகிடும். ஸோ இது ஒரு ஃபீச்சர்ஸ் வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா, இது ஏதாவது கேரி நம்ம பண்ணுறதுக்கு இந்த ஒரு நாப் ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த க்ளோ பாக்ஸ் வந்து நாங்களாக தான் ஃபிட் பண்ணது. எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கில் இந்த க்ளோ பாக்ஸ் வரும். இதில் ஒன்றும் பெருசாலாம் ஒன்றும் வச்சுக்க முடியாது. சின்ன சின்ன ஐட்டம்ஸ் நீங்கள் வச்சுக்கலாம். அது போக இங்கே நான் ஒரு வாட்டர் பாட்டில் வச்சுருக்கேன். பாட்டில் நீங்கள் வச்சுக்கலாம் அவசரத்துக்கு, அது யூஸ் ஆகும். ஸோ அவ்வளோதான். இந்த க்ளோ பாக்ஸோட இது ஃபோன் வச்சுக்கலாம், ஈஸியாக வைக்கிறதுக்கு நம்ம ஃபோன் வச்சுக்கலாம். அதே மாதிரி இந்த பேக்கை அழகாக இதில் மாட்டி விட்டுக்கலாம். இது போக இங்கே கீழே இங்கே வந்து ஒரு லாக்கு கொடுத்துருக்காங்க. இதுலேயும் நம்ம வந்து வச்சு லாக் பண்ணி விட்டுட்டோம்னா அது உங்களுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இதில் வந்து ஹாரன் வந்து நம்ம வெப் ப்ளஸ் மாதிரி என்ன இருக்காதுன்னா, ஹாரன் ரொம்ப சவுண்டு கம்மியாக இருக்க மாதிரிலாம் இருக்காது. இதில் ஹாரன் வந்து நல்லா கேளுங்க, நல்லா சவுண்டு சூப்பராக இருக்கும். அதே மாதிரி இதில் இன்னொரு ஃபீச்சர் இருக்குது. கொஞ்சம் தள்ளி காமிக்கலாம். அது ஒன்ஸ் ஆன் பண்ணிட்டீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஆட்டோமேட்டிக் பட்டன் போட்டுட்டோம் அப்படின்னா 6 செகண்ட்ஸில் ஆட்டோமேட்டிக்காக இது வந்து ஸ்டாப் ஆயிரும். கவுண்ட் ஆகட்டும். ஐடியில் வந்து 6 செகண்ட்ஸ் வரைக்கும் தான் இது ஓடும். அதுக்கப்புறம் 6 செகண்ட்ஸில் ஆட்டோமேட்டிக்காக இது வந்து ஸ்டாப் ஆயிரும். அதில் ஆட்டோமேட்டிக் போட்டிருக்கேன். ஸ்ட்ரீட் மோடு, ப்ளூடூத்தில் ஃபோன் கனெக்ட் ஆகிடுச்சு. அதே மாதிரி டியூ ஃபார் சர்வீஸ் அதுவும் வந்துடும் எப்போவுமே. இப்போ இந்த ஆட்டோமேட்டிக் ஆனில் இருக்குது, இந்த சிம்பிள் காமிக்குது. இப்போ பாருங்கள், ஃப்ளூயல் சேவர் மோடு 6 செகண்ட்ஸில் ஆட்டோமேட்டிக்காக வந்து ஆஃப் ஆகிடும். இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, பிரேக் வந்து பிடிச்சிட்டு த்ராட்டில் பண்ணாலே போதும், ஸ்டார்ட் ஆயிடும். திருப்பி நம்ம வந்து கிக் பண்ணவோ எலக்ட்ரிக் ஸ்டார்ட் கொடுக்கவோ தேவையில்லை. பிரேக் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம த்ராட்டில் கொடுத்தாலே ஸ்டார்ட் ஆகிடும். இது ஒரு பெஸ்ட் ஃபீச்சர்ஸ். இது வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க இதை வந்து கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா ஆஃப் ஆகாது. ஸோ அந்த ஒரு பெனிஃபிட் இருக்குது இதில். அதுக்கப்புறம் இந்த சைடு பார்த்தீங்கன்னா, எப்பவும் போல் நம்மளுக்கு பிரைட்டு டிம் இருக்கும். இது போக இங்கே நம்மளுக்கு பாசிங் லைட் இருக்குது. இது 2 தடவை இப்படி பண்ணோம்னா பிளிங்க் ஆகும் லைட்டு. ஸோ பாசிங் லைட்டுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இது. அதுக்கப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, ஹசார்ட் லைட்டு. இந்த ஹசார்ட் லைட்டு வந்து இதை போட்டுட்டோம் அப்படின்னா ஃப்ரண்ட்டில் 2 லைட்டுமே எரியும். அதே மாதிரி பேக்கில் 2 லைட்டுமே எரியும். ஸோ இந்த ஹசார்ட் லைட்டு நம்ம வந்து சப்போஸ் எங்கேயாவது பார்க்கிங் பண்ணக்கூடாத இடத்துல பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த ஹசார்ட் லைட் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை வந்து ஏதோ மூவ் ஆகலைனாலும் அந்த ஹசார்ட் லைட் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அது போக நான் இங்கே வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஃப்ரண்ட்டில் சேஃப்டி கவர் போட்டிருக்கேன். இது எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கில் வரும். சேஃப்டி கவர் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம்
இந்த மாதிரி பேக்லேயும் உங்களுக்கு சேஃப்டி கவர் போட்டிருக்கேன். இது நான் எக்ஸ்ட்ரா போட்டது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இதில் வந்து சைடு ஹேண்டில் போட்டிருந்தோம். அது போட்டிருந்தப்போ என்ன பண்ண முடியல அப்படின்னா, கொஞ்சம் கூட அந்த சீட்டை வந்து க்ளோஸ் பண்ணவே முடியல. அதனால் அந்த பேக் ஹேண்டில், அதாவது பேக் ஹேண்டில் எடுத்துட்டோம். இப்போ அப்படியே இருங்க, ஒரு ரைடு போய் காமிக்கிறேன். வாங்க இப்போ ரைடு போகலாம். பாருங்க, ஏறி இறங்கும்போது எவ்வளோ ஸ்மூத்தாக ஏறி இறங்குதுன்னு. டங்குன்னு இல்லாமல் இத்தனைக்கு நான் பிரேக்கே தொடலை. பிரேக் தொடாமே அந்தளவுக்கு நல்லா ஸ்மூத்தாக இருக்குது ஸ்லோ பண்ணும்போது. அதே மாதிரி ரேஸ் பண்ணாலும் வண்டி வாப்ளிங் ஆகாமல் நல்லா ரேஸ் ஆகுது. ஸோ இந்த வண்டியோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கு, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி. பட் பிரேக்கு, சஸ்பென்ஷன் எல்லாமே சூப்பராக இருக்குது. நீங்கள் பிரேக் அப்ளை பண்ணும்போது எப்போவுமே நம்ம கிராஜுவலாக அப்ளை பண்ணால் ரொம்ப நல்லது. ரொம்ப எமர்ஜென்சி சடன் பிரேக்னால் மட்டும் நம்ம 2 பிரேக்கையுமே அப்ளை பண்ணாலும் ரொம்பவே இதில் எஃபெக்டிவாக இருக்கும். டிஸ்க் பிரேக்னால ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குது. சேசிஸோட ஹைட்டு பார்த்தீங்கன்னா 1861 mm. அதே மாதிரி ஓவரால் வித்து 710 mm. ஓவரால் ஹைட்டு பார்த்தீங்கன்னா 1164 mm. கிரவுண்டு கிளியரன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 155, அதாவது 155 mm. ஸோ வீல் பேஸ் பார்த்தீங்கன்னா 1285 mm வீல் பேஸு. இதோட ஃப்ளூயல் ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா 5.8 லிட்டர் டேங்க் கெப்பாசிட்டி கொடுக்குறாங்க. ஓவரால் இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா 11 kg, அதாவது 111 கிலோ. இதோட லோடு, நம்ம எவ்வளோ லோடு இது வந்து தாங்கும்னு பார்த்தீங்கன்னா 130 kg வரைக்கும் இது வெயிட் தாங்கும். இதுக்கு பேக் டயர் ப்ரெஷரு பார்த்தீங்கன்னா 36 பாயிண்ட் வைக்கலாம். அதே மாதிரி ஃப்ரண்ட்டு வந்து 32 பாயிண்ட் வச்சா போதும். அவ்வளோதான் இதோட ப்ரெஷர் பாயிண்ட்டு. அப்புறம் இதுக்கு வந்து 4 ஃப்ரீ சர்வீசஸ் கொடுக்குறாங்க. ஸோ அந்த சர்வீஸ் புக்லேயே நம்மளுக்கு மென்ஷன் பண்ணி கொடுத்துருவாங்க. 4 ஃப்ரீ சர்வீசஸ் நம்ம அஃபோர்ட் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா ஒரு ஸ்மூத்னஸ் இருக்குது. பள்ளமேட்டில் விழுகும்போது நல்ல சஸ்பென்ஷன் நல்லா இருக்குது. ரொம்ப டங்கு விழுகாமல் சஸ்பென்ஷன் நல்லா இருக்குது. இங்கே வாங்க, இருங்க வரேன், கொஞ்சம் தள்ளிக்கோங்க. இப்போ வாங்க, இங்கே வாங்க சார், இதை காமிங்க. இதில் வந்து உங்களுக்கு எல்லா நோட்டிஃபிகேஷனும் ஓரளவுக்கு வரும். நீங்கள் பாருங்கள், ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்பு, இன்ஸ்டாகிராமு, உங்களோட மெசேஜு, உங்களுக்கு கால்ஸ் வந்தால் எல்லாமே இந்த டிஸ்பிளேல வந்துடும். ஸோ நீங்கள் வந்து ரொம்ப எமர்ஜென்சி கால்ஸை மிஸ் பண்ண தேவையில்லை. அது ஒரு அட்வான்டேஜ். ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு பக்கம் ஓரமாக நிப்பாட்டிட்டு ஃபோனை அட்டன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரைவ் வந்து உங்கள் ட்ரைவ் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம், தயவுசெய்து வண்டி ஓட்டிக்கிட்டே பேசக்கூடாது. அதனால் ஓரமாக நிப்பாட்டிட்டு பேசுங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கால்ஸ்னால் மட்டும் அட்டன் பண்ணிக்கலாம். அது ஒரு பெனிஃபிட்டு. அதுக்கப்புறம் இண்டிகேட்டர் எப்பயும் போல் 2 இண்டிகேட்டர் உங்களுக்கு இருக்குது. ஆரன் நல்லாவே இருக்குது சவுண்டு. அப்புறம் இதில் பார்த்தோன்னா வாய்ஸ், ஹெல்மெட்டை கழட்டிக்கிறேன். இதை காமிங்க. இது வந்து உங்களுக்கு வாய்ஸ் ரெகக்னைஸ் பண்ணுறது. நீங்கள் ஃபோனில் இருக்கும்போது இதை திருப்பி நல்லா அழுத்தி பிடிச்சிருந்தீங்கன்னா இங்கே வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்கள் வாய்ஸ்லேயே வாய்ஸ் அசிஸ்டன்ட் இருக்குது. ஸோ அதுலேயும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், மெசேஜ் யாருக்காவது பண்ணணுன்னாலும் பண்ணிக்கலாம். உங்கள் ஃபோனோட கனெக்ட் பண்ணிக்கலாம். டிவிஎஸ் கனெக்ட்னு ஒரு ஆப் இருக்குது. அதில் வந்து நீங்கள் உங்கள் ஃபோனோட கனெக்ட் பண்ணிக்கலாம். அது போக மற்றபடி வண்டி ஸ்டைலிஷாக இருக்கும். நல்லா நியான்
கலரில் இருக்குது. ஸோ ரொம்பவே பார்க்குறக்கு அழகா சூப்பராக ஸ்போர்ட்ஸாக கொடுத்துருக்காங்க. நல்ல ஸ்போர்ட்ஸ் பைக்குக்குரியது. அடுத்து சைடு ஸ்டாண்டு சொல்லியாச்சு. சைடு ஸ்டாண்ட் போட்டோன்னே ஆஃப் ஆகிடுச்சு. வேறு என்ன சொல்லணும்? இண்டிகேட்டர் சொல்லிட்டேன், த்ராட்டில் சொல்லிட்டேன். ப்ளஸ்ஸாக சொல்லிட்டு இருந்தேன்ல, இப்போ மைனஸ். இதில் என்னென்ன மைனஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, எனக்கு சர்வீஸ் சைடில் ரொம்பவே மைனஸ். ஸோ நான் வண்டி எடுத்ததுக்கப்புறம் இந்த எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் போடலாம், அது வண்டி வந்து கொஞ்சம் நம்மளுக்கு பெயிண்ட்லாம் போகாமல் கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும் அப்படின்றதுக்காக இதை வந்து எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்க்கு நான் கொடுத்துருந்தேன். பட்டு நான் பாண்டியன் மோட்டார்ஸில் இந்த அளவுக்கு ஏன் இப்படி ஒரு பேட் சர்வீஸ் கொடுத்தாங்கன்னு எனக்கு தெரியல. வாங்கும்போது இருந்தே எனக்கு அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு ஒப்பீனியன் இல்ல. புது வண்டி டெலிவரி பண்ற மாரி அவங்க ஒரு நல்ல ஒரு அப்பீலிங்கா அவங்க டெலிவரி பண்ணல. சும்மா வந்து கஸ்டமர் வந்து உடனே வேணும்னு கேட்டா, அப்படியே ஓரமா நிப்பாட்டிட்டு போன மாரி குடுத்தாங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் எப்படி போட்டிருக்காங்கன்னு பாருங்க. இது அந்த அளவுக்கு ரொம்பவே சேக்கியா இருக்கு. வாங்கிட்டு வந்ததுலேருந்து இப்படி ஆடிட்டு தான் இருக்கு. வண்டி ஏதாவது பள்ளமேட்ல விழுந்துச்சுன்னா சவுண்ட் கேட்குது பழைய வண்டி மாரி. அதே மாதிரி கிளியரன்ஸ் பாருங்க. இந்த சைடுக்கும், அந்த சைடுக்கும் கிளியரன்ஸ் பாருங்க. இந்த சைடு நல்லா விரல் போற அளவுக்கு கிளியரன்ஸ் இருக்கு. பட் அந்த இன்னொரு சைடு அப்படியே பாடியோட அப்படியே ஒட்டி, பாடிய வந்து டேமேஜ் பண்ற அளவுக்கு வொர்ஸ்ட்டா பண்ணி குடுத்துருக்கு. கிளியரன்ஸ் பாருங்க. ஒரு இல கூட போ முடியாத அளவுக்கு கிளியரன்ஸ் அப்படி குடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்லயும் இதே மாரி தான். கிளியரன்ஸ் வந்து ரொம்பவே வொர்ஸ்ட்டா இருந்தது. அதே மாதிரி இந்த எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சீட் வந்து க்ளோஸ் ஆகவே முடியலைங்க பாருங்க. ஸோ இது வந்து எனக்கு ரொம்பவே ஒரு பேடா இருந்தது. எனக்கு ரொம்ப டிசப்பாயிண்டிங்கா இருந்தது. சர்வீஸ் வைஸ் எனக்கு சுத்தமாவே பிடிக்கல. சீட் ஓப்பன் பண்ணிட்டு திருப்பி க்ளோஸ் பண்ணணும்னா, அந்த ரிஸ்ட் வலிக்கிற அளவுக்கு இருக்கு. நம்ம என்னதான் வந்து அத கரெக்ட்டா வச்சு பிரஸ் பண்ணாலுமே, ஒரு 10 தடவ லாக் பண்ணா மட்டும் தான் அது லாக் ஆகுது. ஒவ்வொரு பொசிஷன்லயும் வச்சு 10 தடவ லாக் பண்ற மாதிரி இருக்கு. சர்வீஸ் எனக்கு பிடிக்கல. டைரக்ட்டா சொல்லிட்டேன். அப்படி இருந்தும் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் பண்ணும்போதாவது அவங்க நல்லபடியா பண்ணி குடுப்பாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் அந்த அளவுக்கு பண்ணல. ஸோ ஃப்ரண்ட்லயுமே பார்த்துருப்பீங்க, அந்த எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ல எப்படி மாட்டியிருக்காங்கன்னு. ஸோ பாடிய டேமேஜ் பண்ணக்கூடாதுன்னு போடுற எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கு, பாடிய டேமேஜ் பண்ற அளவுக்கு இருக்கு. பாருங்களேன். உள்ள இருக்க அந்த சீட்டோட உள் சைடுலாம் ரொம்பவே வந்து டேமேஜ் ஆயிருக்கு அவங்க போட்டதுல. ஸோ நான் இதில இந்த சைடு ஹேண்டில்ல வந்து கழட்டி வச்சுட்டேன். நானாவே கழட்டி வச்சுட்டேன். அது போட்டா ரொம்பவே மூட முடியாம இருந்தது. அதனால நானாவே கழட்டி வச்சுட்டேன். ஸோ அவங்க பண்ணது ஃப்ரண்ட்லயும், பேக்லயும் இந்த சேஃப்டி கவர் அது போட்டிருக்காங்க. சைடு ஹேண்டில் போட்டிருக்காங்க. ஒரு மேட் குடுத்துருக்காங்க. க்ளோ பாக்ஸ் போட்டோம். இதுதான் நாங்க பண்ணது. ஆனா இந்த வேலையில வந்து எனக்கு சாட்டிஸ்ஃபைடா இல்ல. டேங்க் வந்து பேக் சைட்ல குடுத்ததுனால நம்ம சீட்ட ஓப்பன் பண்ணி ஃப்யூயல் ஃபில் பண்ற மாரி இருக்காது. ஸோ ஆட்டோமேட்டிக்கா நம்ம சீட் க்ளோசிங்லயே நம்ம பண்ணிக்கலாம். அது ஒரு பெனிஃபிட்டு. பாருங்க எவ்வளோ கஷ்டப்படுறேன்னு. இந்த சைடு வச்சு நம்ம லாக் பண்ணாலுமே லாக் ஆக மாட்டேங்குது. அது ஒண்ணு. இப்ப என்ன தோணுதுன்னா, சைடு ஃபிட்டிங் போடாம இருந்தா கூட வண்டிய பார்க்கவாது அழகா இருந்துச்சுன்ற மாரி ஆயிடுச்சு. ஸோ மோஸ்ட்லி எல்லாமே கவர் பண்ணிட்டேன். வண்டி எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஸோ வண்டியோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே சூப்பர். ஸ்டைலிஷ் லுக்கு எல்லாமே சூப்பர். இத ரெக்கமெண்ட் பண்ணுவீங்களான்னு கேட்டா, கண்டிப்பா ரெக்கமெண்ட் பண்ணுவேன். டிவிஎஸ் என்டார்க் HD 125 சூப்பர் பெர்ஃபார்மன்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.